அப்பா, அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துடுறாங்க விஜய்க்கு. ஸோ, இப்போ விஜய்க்கு இறந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து யார் பார்த்துக்கிறான்னா, தாத்தாவும், பாட்டியும் தான் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் சித்தி, சித்தப்பாலாம் பார்த்துக்கிறாங்க. சொந்த குழந்தையா தாத்தாவும், பாட்டியும் அவ்வளோ பாசமா வச்சிருக்காரு. இப்போ தாத்தாவுக்கு இன்னைக்கு லோ பிபி. அதனால வந்து மயக்கமாகி அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வந்து பார்த்துக்க வந்திருக்காரு. அப்படி இப்படிங்கலாம் சொல்லும்பொழுது, போய் பார்க்குற மாரிலாம் இல்ல. அவருக்கு ஏதாவது ஒண்ணு பார்க்குற மாரி இருந்தா நம்ம போலாம் அப்படிங்கிறாரு. சென்னையில இருந்துட்டு. இன்னும் வேற எங்கே நாட்டிலலாம் இல்ல. இப்போ இந்த H1B விசா பிரச்சனையாகி யுஎஸ்ல மாட்டிட்டு இருக்காருன்ற மாரிலாம் இல்ல. நேரா போய் நெனச்சா பார்க்கலாம். ஆனா வந்து பார்க்குற மாரி இல்லையாம். ஆனா வந்து தன்னுடைய மாமியாருக்கு கால் வலி வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக போய் கடைக்கு போய் ஷூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கேன்வாஸ் ஷூ போட்டுவிட்டு அவங்கள வாக்கிங் கூட்டு போயிறதுக்கெல்லாம் முடியுது. வளர்த்த தாத்தாவ பார்க்கறதுக்கு காரணமே இல்லாம எல்லாரும் ஒண்ணா இருக்க மாரி ஒரு நாள் வரும். எல்லாரும் ஒண்ண புரிஞ்சுக்கிற மாரி நாள் வரும். அதுவரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னா, எப்படி? என்ன நாள்? என்ன அளவுகோல் வச்சிருக்கீங்க அதுக்கு? அப்படின்னா, அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறேன்ட்டாங்க. நாங்க வேணா காவேரிட்டயும் மன்னிப்பு கேட்குறோங்கிறாங்க. தயவு செஞ்சு வாங்குறாங்க. இதுக்கு மேல அவங்க என்ன பண்ணணும்? நேரா கால்லயே விழணுமா? எதனால வந்து இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து, ச்சே! நம்மளுடைய லவ் சீன் ஒண்ணு காமிச்சா எல்லாம் மறந்துருவாங்க எல்லாரும் அப்படின்னு காமிக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.